ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சரவணன் அப்பா ஆதியை பார்த்து கேட்கிறாரு, இவ்வளோ விஷயம் நடக்குதே, ஏன்டா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாமே உன்னை சுத்தி தானே வருது, வாயை திறந்து பேசுடா அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேளுங்க அங்கிள், ஏன் ஆதிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நீங்களே கேளுங்க ஆதிட்ட இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமியோட மாமியார் சொல்றாங்க, தேவையில்லாம இந்த பொண்ணை பேச வைக்காதீங்க, இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிட்ட சிவகாமி சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் உன்னோட பிள்ளைக்கு அப்பா ஆதிதான் சொல்றியே, இதை உன்னோட பெத்தவங்க முன்னாடியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் ஜெனிட்ட போனை கொடுக்குறாரு, உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜெனியும் இப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஜெனி பேரண்ட்ஸுமே இப்போ கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெனி சொல்றாங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா நான் இப்ப சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஜெசிட்ட சிவகாமி மாமியார் சொல்றாங்க, உன்னோட அப்பா அம்மா வர வரைக்கும் நீ வெளியிலேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு ஜெசி சொல்லிடுறாங்க. எல்லாரும் என்கிட்ட மட்டும்தான் விசாரிக்கிறீங்க, ஆதிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஜெசி சொல்றாங்க. சரவணன் ஆதிட்ட சொல்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை, இப்ப இது உண்மையா இல்லையான்னு சொல்ல மாட்டேயா அப்படின்னு கோவமா அடிச்சிடுறாரு. செந்திலும் ஆதியை அடிச்சிடுறாரு. சிவகாமி ஆதிட்ட கேக்குறாங்க, இப்ப எல்லாரும் முன்னாடி ஏன்டா எங்களை அசிங்கப்படுத்துற, இந்த பொண்ணு யாரு, இவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆதி சொல்றாரு, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுமா, எனக்கு இந்த பொண்ணு தெரியும், இவளோட பேரு ஜெசின்னு தெரியும், ஒரு 2-3 தடவை பேசியிருப்பேன், அவ்வளவுதாமா, மத்தபடி இவ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜெசி இப்போ அர்ச்சனாவை பார்த்து கேக்குறாங்க, அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு உண்மை தெரியும்ல, நானும் ஆதியும் லவ் பண்ணோன்னு தெரியும்லக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அர்ச்சனா எதுவும் பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. உங்க ஃபங்க்ஷனுக்கு என்னை மேக்கப் போட வர சொன்னீங்களே, என்னை தெரிஞ்சதே உங்களுக்கு ஆதி வச்சு தானக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அர்ச்சனா பதில் எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க. சந்தியாட்டையும் ஜெஸ்ஸி கேக்குறாங்க, நீயாவது சொல்லு சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நீயும் ஆதியும் பழகுனது எனக்கு எப்படி தெரியும் ஜெஸ்ஸி அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன் ஆதிட்ட சொல்றாரு, உனக்கு எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து தனியா சொல்லுடா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் சொல்றேனே, இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஆதி சொல்லிடுறாரு. ஜெசி சொல்றாங்க, என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டேல ஆதி அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது உண்மைதான், நம்புங்க. யாராவது ஒருத்தர் ஆதியோட போனை வாங்கி அவன் போன்ல இருக்கிற சாட் ஹிஸ்டரியை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ரவணன் இப்போ ஆதியோட போனை வாங்கி சந்தியா கையில கொடுக்குறாரு. இதுல கேலரியில இல்ல சாட் ஹிஸ்டரியில ஏதாவது இருக்கும் சந்தியா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெசி சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல ஜெசி அப்படின்னு சந்தியா சொல்லிடுறாங்க. செந்தில் சொல்றாரு, அவனோட போன்ல தான் இல்ல, ஆனா உன்னோட போன்ல சாட் ஹிஸ்டரி இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. எடுத்து காமி, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜெசி சொல்றாங்க, நான் ஒரு பொண்ணு என்னோட போனை வாங்கி அடிக்கடி என்னோட அப்பா பாப்பாரு, அதனால நான் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ சொல்ற அபாண்டமான பொய்யெல்லாம் எங்களால நம்ப முடியாது அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. வீட்டை விட்டு இப்பவே வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெஸ்ஸி என்னால போக முடியாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துடுறாங்க. தர்ணா போராட்டம் பண்றியா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. ஜெஸ்ஸியோட பேரண்ட்ஸ் இப்போ அங்க வந்துடுறாங்க. ஜெஸ்ஸியோட அம்மா ஜெஸ்ஸிட்ட கேக்குறாங்க, என்னதாண்டி பிரச்சனை, போன்ல இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதாமா அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி சொல்றாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆதியும் நானும் பழகுனது உங்களுக்கு தெரியும்லப்பா, யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி அப்பா இப்போ கோபப்பட்டு ஜெஸ்ஸியை அடிச்சிடுறாரு. எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு கோபப்படுறாரு. ஜெஸ்ஸி அம்மா சொல்றாங்க, எதுவா இருந்தாலும் நீ எங்க கிட்ட தானே பேசியிருக்கணும், நியாயம் கேட்க இந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு கோபப்படுறாங்க. சிவகாமி சொல்றாங்க, உங்க பொண்ணு எங்க வீட்டுல உட்காந்து போராட்டம் பண்றாளாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்னோட பையனை தான் அப்பான்னு சொல்றான், இதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிவகாமி. கொஞ்சம் கூட உங்க பொண்ணு கூச்சமே இல்லாம நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. ஜெஸ்ஸி அழுதுட்டே நிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க, ஜெஸ்ஸியோட வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, அவளோட வயிற்றுல ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சந்தியா கேட்குறாங்க. ஆதி பக்கமும் தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் அவங்க பெத்த அப்பா அம்மா முன்னாடியே பேசுவாளா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.